அறிவோம் ஆன்மீகம். அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள். அது என்னென்ன செய்யலாம், அமாவாசை அன்று என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பார்ப்போமா? அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம். இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் தான் இந்த அமாவாசை நாள். அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும். தட்டில் எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் இலையில், அது மந்தார இலையோ வாழை இலையோ எதுனா ஒன்று. இப்போ ரெண்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்கில் இலை போடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இலைன்னா சுத்தமாக இருக்கணும், புதுசாக பறித்து வரணும். இல்லை இந்த மாதிரி மந்தார இலையில் சாப்பிடணும். இந்த ரெண்டு இலையில் தான் சாப்பிடணும். பிளாஸ்டிக் தட்டோ இல்லை வேறு எதுனா யாரும் சாப்பிடாத தட்டுலையோ சாப்பிடக்கூடாது. இலையில் தான் சாப்பிடணும். அதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு உணவு வைத்த பின்னர் தான் சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நமது சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாமா? வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கிறது. மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. காலையில் 6:30 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் மாலை சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுத்து கொள்ளலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. இந்நேரத்துக்கு ராகு காலம் ஆச்சே இப்போ கொடுக்கலாமா, யமகண்டம் ஆச்சே கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கவே தேவை. தர்ப்பணம்னு கொடுக்க வந்துட்டா இந்த தர்ப்பணத்துக்கு ராகு காலம் யமகண்டம் இதுக்கு பொருந்தாது. மதிய வேளை தர்ப்பணம் செய்வது மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும். அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்களுக்கு அப்பா, அதாவது தாத்தா, தாத்தாவோட தாத்தா, கொள்ளு தாத்தா, இந்த மாதிரி 3 தலைமுறை பேரை சொல்லணும். அமாவாசை விரதம். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்திருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை, பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் தான் விரதம் இருக்கலாம். பெற்றோர்கள் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது.
கணவன் தான் விரதம் இருக்கிறாரு, அவங்க மாமனார் மாமியார் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விரதம் இருக்காரு, நம்மளும் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு மனைவி விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வார்கள். அதனால அந்த மனைவிகள் வந்து கணவர்கள் இருக்கும்போது விரதம் இருக்கக்கூடாது. வீட்டுக்காரருக்கு விரதம் இருக்கிறார், நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நினைக்கிறதே தப்பு. சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரதம் படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும்போது, அதாவது மனைவி வந்து மருமக சமைக்கிறா, மருமக வந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் அமாவாசை திதிக்கு செய்யறதுக்காக படையல் போகிறதுக்காக சமைக்கிறான்னா, அவள் வெறும் வயிற்றோடு சமையல் பண்ணக்கூடாது. காலையில் சிற்றுண்டி சாப்பிட்ருக்கணும். காலையில் சிற்றுண்டி வெறும் வயிற்றில் சமைக்காமல் சிற்றுண்டி செய்துட்டு சாப்பிடணும். சில பேர் என்ன பண்ணாங்க, வெறும் வயிற்றில் சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. டிஃபனே அப்புறம் தான் சாப்பிடுவாங்க, மதியம் படையலுக்கு செஞ்சுட்டு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வெறும் வயிற்றில் சமைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது. அன்னதானம், அதாவது அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்து உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த காகத்துக்கு வைக்க வேண்டும். இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது, அதாவது அந்த அமாவாசை நாளில் இந்த முன்னோர்களை நினைத்து ஒரு 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலேயே பெரிய புண்ணியம். அதாவது தானத்தில் சிறந்தது அன்னதானம்வாங்க. அந்த அன்னதானம் இந்த அமாவாசை தினத்தில் ஒரு 4 பேருக்காவது செஞ்சோம்னா மிகப்பெரிய புண்ணியம். முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் என்கிறது சாஸ்திரம். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும். மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டும். மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு கைப்பிடியேனும் சாதம் சாப்பிட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அப்போதுதான் மாமனார் மாமியாரின் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். என்ன சாப்பிடக்கூடாது? அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம். அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாகவும் பேசக்கூடாது. இதுதான் முக்கியம். வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்றது இல்லாமல் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது, கோலம் போடக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது இல்லை. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை அவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். காகத்திற்கு சாதம் ஏன் வைக்கிறோன்னா, காகத்திற்கு சாதம் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது எதனால் தெரியுமா? அன்று காகத்துக்கு சாதம் வைத்து சாப்பிட்ட பின்னர் தான் சாப்பிட்ற நடைமுறை இருக்குது. ஏன்னா சனீஸ்வர பகவானின் வாகனம் வந்து காகம். அந்த காகம் வந்து யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது. எது? அந்த காகம். காகத்துக்கு சாதம் வைத்தால்
யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்பது சாஸ்திரம் கூறுகிறது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் காகம் நம்ம வைத்த சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருப்பதாக கருதுவார்கள். மக்களின் நம்பிக்கையாக இது நாள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.